ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கோதுமை மாவில் தாங்க சுவையான இனிப்பு போண்டா செய்ய போகிறோம். இந்த போண்டா சாஃப்டாக சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி கொதித்து வந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி கொதித்து வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து நம்ம கோதுமை மாவில் வடிகட்டி எடுத்துடலாங்க. இப்போ நல்லா கலந்து விடலாம். இப்போ தண்ணி வந்து பத்தலை, ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா இந்த மாவை கரைச்சிக்கலாம். கரெக்டாக நல்லா மாவு வந்து கெட்டியாக இருக்கணுங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் போண்டா நம்ம எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து போடும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நம்ம வந்து இது ஊற வைக்க தேவையில்லை, அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போண்டா மாதிரி கிள்ளி போட்டுடலாம். சீக்கிரமாகவே வெந்துடும், நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க.
இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி கரண்டியை வச்சு அடிக்கடி திருப்பிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரே மாதிரியாக வேகும். இப்போ வெந்ததெல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற மாவில் போண்டா போட்டு எடுத்துடலாங்க. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.